சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் 9ஆம் திருமுறையில் இருந்து 16 திருப்பதிகங்கள் பெருமானின் பெருங்கருணை துணை நிற்க நிறைவு பெற்ற நிலையில் இன்று 17ஆவது திருப்பதிகம், அற்புதமான திருப்பதிகம், திரு இடை மருதூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகம். இதில் முதல் பாடலை சிந்திப்பதற்கு இப்போது முற்படுகின்றோம். இந்த திருத்தலம் மூவராலும் பாடல் பெற்ற ஒரு அற்புத திருத்தலம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இதுவும் கருவூர் தேவர் அருளி செய்தது. பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்தது. முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கிருள் நடுநல் யாமத்தோர் பைய செம்பாந்தள் பருமணி உமிழ்ந்து பாவியன் காதல் செய்காதில் ஐய செம்பொன் தோட்டவிர் சடை மொழுப்பின் அழிவழகிய திருநீற்று மைய செங்கண்டத்து அண்டவனவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் ரொம்ப அழகான ஒரு பாடல். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைய காலகட்டத்தில் விஞ்ஞானம் நமக்கு சொல்லக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மை எது அப்படின்னா, வெளிச்சம் இருக்குது, சூரியன் இருக்குது, ஆனால் அந்த சூரியனுக்கு நடுவுலையும் இருள் இருக்குது அப்படிங்கிறது தான். இது எதை குறிக்கின்றது அப்படின்னா, நம்ம உயிர்களுடைய நிலை. உயிருடைய நிலை என்ன அப்படின்னா, சூரியனை சார்ந்து நிற்கும் போது, அதாவது பெருமானை சார்ந்து நிற்கும் போது ஒளியாகவும், ஆணவத்தை சார்ந்து நிற்கும் போது இருளாகவும் நிற்கின்றோம். மாற்றி மாற்றி நாம் சுழன்று கொண்டுதான் இருக்கின்றோம். இதை சொல்லும் முகத்தானாக முதல் வரியே வெய்ய செஞ்சோதி மண்டலம் பொலிய வீங்கிருள் நடுநல் யாமத்து ஓர் என்று சொல்லிட்டு அடுத்தது பாருங்க. பைய செம்பாந்தள், அதாவது ஒரு பாம்பு விஷத்தை கக்குகின்றது. அந்த விஷத்தை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு அதை மணியாகவும் உமிழக்கூடியதாக இருக்கின்றது. இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன், நம்மளுடைய சொற்கள் வாயில் இருந்து வருகின்றது. பாம்புக்கு எப்படி வாயிலிருந்து விஷம் வருதோ அதே மாதிரி நம்ம வாயிலிருந்து வார்த்தைகள் வருது. சிவத்தை பற்றி பேசினால் அது நாகமணி, சிவம் அல்லாதவற்றை பற்றி பேசினால் அது விஷம். அப்போ இந்த பாம்பு வெளியில் எங்கேயும் நாம் தேட வேண்டாம், நம்ம தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நாகமணியை பெருமான் காதணிகளாக அணிந்திருக்கின்றாராம். திருமுறைகள் பாடும்போது பெருமான் அங்கே உட்கார்ந்து ரசிக்கிறத நமக்கு உணர வைக்கிறார் இல்லையா? காரணம் என்னன்னா, அது அவர் காதிலேயே இருப்பதன் காரணம்தான். திருமுறை நாம் திருமுறையை பாடினாலோ, திருமுறை பற்றி பேசினாலோ, சைவ சித்தாந்தம் பற்றி பேசிகிட்டு இருந்தாரோ, பெருமானை பற்றி எது பேசிகிட்டு இருந்தாலும் சரி, அது நாகமணி. அது அல்லாதவை எல்லாம் விஷம். அப்போ நாகமணியாக பெருமானுடைய காதுகளில் இருக்கும் விதமாக திருமுறைகளை போற்றி பாட வேண்டும் என்பதுதான் நமக்கு முதல்ல சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அப்புறம் பாருங்க, பெருமானோடைய அந்த அழகான திருநீரும் அழகான கங்கையையும் சொல்கின்றார். கங்கை அப்படிங்கிறது நீர். நீர் என்பது என்றுமே புனிதத்தை கொடுக்கக்கூடியது. என்ன ஒரு குறிப்புன்னா, நம்மளுடைய பாவத்தை அழித்து, அதாவது கங்கை நீரில் போய் நாம் குளித்தோன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? நம்மளுடைய பாவம் அழிகின்றது இல்லையா? அப்போ நம்ம பாவத்தை அழித்து நமக்கு திருநீரு கொடுத்து, திருநீரு என்பது நமக்கு தீக்கை, திருநீரு கொடுத்து நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திருவிடை மருதூர் அப்படிங்கிற குறிப்பாக நமக்கு இந்த முதல் பாடலில் பார்க்க முடிகின்றது. மிக அழகான ஆழமான பாடல். ஆனால் நாம் ரொம்ப சுருக்கமாக இதை தொட்டு கூட பார்க்கல, சுட்டி தான் காட்டி இருக்கின்றோம். மேலும் இதை தெரிந்து கொள்வதற்கு இன்னும் ஆழமாக இதை படிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உங்கள் திருவடிகளுக்கு வைத்து முதல் பாடலை நிறைவுக்கு கொண்டு வரலாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 2ஆவது பாடல். திருச்சிற்றம்பலம். இந்திரலோகம் முழுவதும் பணி கேட்டு இணையடி தொழுதெழ தாம் போய் ஐந்தலை நாகம் மேகலை அறையா ஆகந்தோறும் பலி திரியாடிகள் தந்திரி வீணை கீதம் முன்பாட சாதி கிண்ணாரம் கலந்தொலிப்ப
மந்திர கீதம் தீங்குழல் எங்கும் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு எத்தனை அழகான பெருமான் நம்மளை ஆட்கொள்ளுவதற்காக எப்படிப்பட்ட பிரயத்தனங்கள் அவர் செய்கிறாருங்கிறத ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. தேவர் உலகம் எல்லாம் இந்திரலோகம் முழுக்க பெருமானோடைய அடிபணிந்து அவருடைய ஏவலுக்காக காத்திருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய ஆள் நம்ம சிவபெருமான் இல்லையா? ஏன்னா தேவர்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க அப்படின்னா அவ்வளவு பெரிய ஒரு தகுதிப்பாடு நம்ம பெருமானுக்கு இருக்குது. இது நம்ம எல்லாருக்கும். அதனால தான் நம்ம பெருமான தேவதேவர் அப்படின்னு சொல்கிற காரணம். இதில் பாருங்க, அப்படி இருக்க பெருமான் என்ன பண்ணுறாரா, புலித்தோலை அணிஞ்சு அதில் பஞ்ச கலைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஐந்தலை நாகத்தை அணிந்து கொண்டு வீடுகள் தோறும் வந்து பிச்சை எடுத்து உயிர்களை ஆட்கொள்கின்றார். அதுக்கு இடையில பாருங்க அழகான யாழ் ஒலி, அதே மாதிரி குழல் ஒலி. ஏன்னா இது ரெண்டும் யோகத்தில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா சொல்லப்படுகின்றது. இதில் வந்து அந்த பஞ்ச கலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரதிட்டா கலை, வித்யா கலை, நிவர்த்தி கலை, சாந்தி கலை, சாந்தி அதீத கலை என்று சொல்லப்படுவது. இது எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் புவனங்கள் இருக்குது. அப்போ எல்லா புவனங்கள்லையும் இருக்கிற உயிர்களை பெருமான் உயிர் கொள்ளணும் இல்லையா? அதனால அவர் என்ன பண்ணுறாராம், இந்த எல்லா புவனங்களும் என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குங்கிறதுக்காக அந்த பாம்பை கட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்தந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுடைய ஆணவ மலத்தை பிச்சையாக எடுக்கின்றார், கேட்டு வாங்கிக்கிறார். அப்போந்தான் அவர்களுக்கு அடுத்த நிலைப்பாட்டுக்கு போகிறதுக்கான ஒரு தகுதியை கொடுக்க முடியும் என்பதற்காக. அப்படி வந்த ஆன்மாக்கள் யோக நிலையில் நிற்கின்ற காரணத்தினால அவர்களுக்கு இனிமையான குழல் ஒலியும் யாழ் ஒலியும் கேட்க வைக்கின்றார். அப்போ அவர்கள் யோக நிலையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோக நிலையில் நின்னதுக்கு அப்புறம் என்ன, பெருமானுடைய திருவடி தான் அடுத்ததாக வரப்போகிறது. இப்படிப்பட்ட கருணையை செய்யக்கூடியது யார் அப்படின்னா, திருவிடைமருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் பெருமான். திருவிடைமருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கிற எங்கள் பெருமான் தான்ப்பா இவ்வளவு வேலையும் செய்கிறாரு. ஏன் அப்படின்னா, உயிர்களை வந்து உய்ய கொள்ளணுமே அப்படிங்கிற ஒரு காரணம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ஏங்க அத்தனை புவனங்கள்லாம் இருக்கா என்னன்னு நமக்கு எப்படிங்க தெரியும், கதையாக விடுறீங்க அப்படின்னு. கதைன்னு எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்லை. நம்மளுடைய உலகத்தில் நம்ம அதெல்லாத்தையும் விட்டுடுவோம். நம்ம உலகத்தில் நம்ம உயிர்கள் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் இல்லையா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்ம பார்க்குறோமே, நம்ம தோழர்கள் தோழிகள், நம்மளுடைய கூட பிறந்தவங்க, நம்ம அம்மா அப்பா மாமனார் மாமியார் கணவன் அல்லது மனைவி அப்புறம் குழந்தைங்க, இவங்க எல்லாரையும் நாம் பார்க்குறோம்ல. இந்த உயிர்கள் எல்லாரையும் பெருமான் ஒரே மாதிரி ஆட்கொள்கிறாரானா இல்லையே. என்னை ஆட்கொண்ட விதத்தில் என் கணவரை ஆட்கொள்ளவில்லை, என் கணவரை ஆட்கொண்ட மாதிரி என்ன ஆட்கொள்ளலை. அப்போ பெருமான் ஒரே குடும்பத்திலேயே அதை எப்படி நம்ம அதுவும் சொல்லுவோம், ஓருடல் ரெண்டு உடல் ஒரு உயிர்னு வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்லாம் கதையெல்லாம் அடிப்போம். ஆனால் இந்த உடலை ஆட்கொள்ளுவதற்கு, இந்த உயிரை ஆட்கொள்ளுவதற்கு பெருமான் எப்படியெல்லாம் வந்து ஒவ்வொரு வேலை செய்கிறாருன்னு பார்க்கும்போது தெளிவாக நமக்கு தெரியும். இந்த உலகத்துக்கே இவ்வளவு செய்கிறாரே, மேற்கொண்டு உலகங்கள்னு ஒன்று இருந்ததுன்னா எவ்வளவு செய்ய வேண்டி இருக்கும். நாம் இப்போ அது இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ண வேணாம். இருக்குங்கிறது இன்றைய அறிவியல் வந்து நமக்கு உறுதிப்படுத்தின ஒரு விஷயம். ஆனால் நம்ம அதுக்குள்ளே போலேன்னாலும் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பெருமான் எப்படிப்பட்ட ஜகஜால வேலையெல்லாம் செய்கிறாரு நம்மளை ஆட்கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிறது சிவபெருமான் கிட்ட தான் நாம் கற்றுக்க முடியும். அப்படிப்பட்ட அழகான ஒரு பாடல் தான் இந்த இரண்டாவது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல். திருச்சிற்றம்பலம். பனிபடு மதியம் பயில் கொழுந்தன்ன பல்லவம் வள்ளி என்றிங்கன் வினைபாடு கனகம் போலையவையுமாய் வீங்குல ஒழிவர நிறைந்து துணிபடு கலவி மலை மகளுடனாய் தூங்கிருள் நடுநல் யாமத்து என் மன்னனிடை அணுகி நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். எவ்வளவு அழகான ஒரு பாடல் தெரியுமா இந்த மூன்றாவது பாடல். இதில் பாருங்க, நாம் இந்த உயிர்கள் கேவல நிலையில் இருக்கும் போதும்
பெருமான் நம்ம மேலே அவ்வளவு கருணை கொண்டவராக இருந்திருக்கின்றார். அதை தான் இந்த பாடலில் சொல்லி மிக அழகாக, அதாவது தூங்கிருள் நடுநல் யாமத்து என் மனநிடை புகுந்து. யோசிச்சு பாருங்க, இருள் என்று சொல்லியாச்சுன்னா ஆணவம், முற்றுமாக ஆணவத்தில் இருக்கக்கூடிய நேரம் தான் நமக்கு கேவல நிலை என்று சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட நேரத்திலும் பெருமான் நம்ம கூடவே இருந்திருக்கிறார். நம்ம கூட இருந்து அவருடைய கருணை காரணமாக அம்மை, அதாவது திருவருளோடு சேர்ந்து நம்மை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லுகின்றார். அதுதான் பாருங்க, பெருமான் சந்திரனை தலையில் வைத்திருக்கின்றாராம். அதோடு சேர்ந்து பல செடிகள், அதாவது பெருமான் இலைகளை எல்லாத்தையும் தலையில் அலங்காரமாக வைத்திருக்கின்றார். எதற்காக வைத்திருக்கின்றார் அப்படின்னா, நமக்கு இந்த வீடு பேறு என்பதை கொடுப்பதற்காக. ஏன் அப்படின்னா, ஊமத்தை மலர் அப்படின்னு ஒரு மலர் இருக்கு இல்லையா, ஒரு செடி இருக்கு, அது ரசவாதத்துக்கு பயன்படக்கூடியது. அதாவது ஒரு உலோகத்தை எடுத்து அதை தங்கமாக மாற்றுவதற்கு இந்த ஊமத்தை இலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அப்படிங்கிறது நம்ம சித்தர் இலக்கியங்கள் எல்லாம் பார்க்கலாம். அதை பெருமான் வச்சிருக்கிறாராம். ஏன் அப்படின்னா, நீ பித்தளையாக இருக்கிற, உன்னை தங்கமாக மாற்றுறதுக்கு நான் ரசவாதம் செய்ய போகிறேன் அப்படின்னுட்டு. அதனால தான் பெருமானை வேதியர் என்று சொல்லுவோம். வேதியர் அப்படின்னாக்க வேதம் ஓதுபவர்னு ஒரு பொருள் இருந்தாலும் வேதியியல் மாற்றத்தை செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக பெருமான் என்ன செய்கின்றார் அப்படின்னா, உண்மையான ஞானம், மெஞ்ஞானத்தை உயிர்களுக்கு கொடுக்கின்றார். எப்போது கொடுக்கின்றார் அப்படின்னா, கேவலத்தில் இருக்கும்போது சகல நிலை வருவதற்கான ஞானத்தையும், சகலத்திற்கு வந்த பிறகு சுத்தத்திற்கு செல்வதற்கான ஞானத்தையும் பெருமான் கொடுக்கின்றார். எந்தெந்த உயிருக்கு எப்படிப்பட்ட பக்குவ நிலை இருக்கின்றதோ அதற்கு ஏற்ப பெருமானுடைய கருணை நமக்கு இருக்கின்றது. அப்படிங்கிறது தான் இந்த 3வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தாக இருக்கின்றது. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். அணியுமிழ் சோதி மணியினுள் கலந்தாங்கு அடியனினுள் கலந்தாடியேன் பாணி மகிழ்ந்தருளும் அறிவை பகத்தன் பாடற் சடை விடமிடற்றடிகள் துணியுமிழாடை அறையிலோராடை சுடருமிழ் தரதனருகே மணியுமிழ் நாகம் மணியுமிழ் தீமைப்ப மாறுவேடம் திருவேடை மாறுதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் திருவிடைமருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மேல் பாடப்பட்டது என்பது நம்ம ஏற்கனவே சிந்தித்து வருகின்ற ஒரு தகவல் தான். இன்றைய பாடல் பார்த்திங்கன்னா மிகவும் அழகான ஒரு குறிப்பு. அதாவது மாணிக்க கல்லுக்கு உள்ள ஒளி எப்போ போச்சுதுன்னு தெரியாது, ஆனால் அதுக்குள்ள நிரந்தரமாக தங்கி இருக்கு இல்லையா, அதனால தான் மாணிக்கம் இயற்கையிலேயே ஒளி உடையதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இயற்கையிலேயே ஒளி உடையது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அப்போ எப்போ அந்த ஒளி உள்ளே போச்சுதுன்னு யாருக்காவது தெரியுமான்னா தெரியாது. ஆனால் வெளிப்படுத்தி நிற்கின்றது மட்டும் தெரியும். எப்படின்னா, நம்மை போன்று நமக்குள்ள பெருமான் வந்தார். எப்போ வந்தாருன்னு தெரியுமான்னா தெரியாது. ஆனால் உள்ளே இருக்கிறது தெரியுது இல்லையா. தினமும் அதை காட்டுறாரான்னா இல்லையே. நாம் அந்த பக்குவம் அடைந்தால் நமக்கு உள்ளால இருக்கிறத அவர் காட்டுறாரு இல்லையா. அந்த குறிப்பை தான் இந்த முதல் வரியிலேயே மிக அழகாக வைக்கின்றார். இப்போ நமக்கு மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு. அதனால அதை வச்சே ஒரு எடுத்துக்காட்டு நாம் பார்க்கலாம். வாழ்வியல் உதாரணத்தோட பார்க்கலாமே. நீலம்னு ஒரு மாம்பழம் உண்டு, ரொம்ப ருசியாக இருக்கும். எல்லா மாம்பழத்தையும் வெட்டி சாப்பிடாதீங்க, அப்படியே சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு மாம்பழத்தை எடுத்து அப்படியே கடித்து சாப்பிடு, வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீலத்தை மட்டும் வெட்டி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, உள்ள வண்டி இருக்கணும். அந்த வண்டி எப்போ உள்ளே போச்சுதுன்னு தெரியுமான்னா தெரியாது. ஏன்னா அது மலராக இருக்கும் போதே அந்த மலரில் உள்ள தேனை பருகிறதுக்காக இந்த வண்டு உள்ளே போய் அதில் மயங்கி அப்படியே அதில் உட்காந்துருமா. அந்த மலர் மூடி அதுக்கப்புறம் அது பிஞ்சு விட்டு அதுக்கப்புறம் அது காயாகி அப்புறம் அது பழமாகுது. பழமானதுக்கப்புறம் ஆனால் அந்த வண்டு உள்ள உயிரோடு தான் இருக்கும். ஆனால் அது முழுக்க அந்த உள்ளுக்குள்ளால இருக்கிற காற்று அதுலேயே அது வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாம்பழத்தை நாம் வெட்டும்போது அந்த வண்டு வெளியில் பறந்து வர்றது நமக்கு தெரியும். எப்போ உள்ளே போச்சுதுன்னு தெரியுமான்னா தெரியாது. ஆனால் பழம் பழுத்து பக்குவம் அடைந்தவுடன் உள்ளே வண்டு இருப்பது நமக்கு தெரிகின்றது வெட்டும்போது.
நம்மளை மாதிரி தான். பெருமான் உள்ளே வந்தது எப்போன்னு தெரியுமான்னா தெரியாது. நாம் மயங்கி இருக்கிற நேரத்தில் தான் பெருமான் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் நாம் அந்த பழம் போல எப்போது பழுக்கின்றோமோ, அந்த பக்குவ நிலை அடைகின்றோமோ, உள்ளே இருக்கின்றதை நமக்கு காட்டி நிறுத்துகின்றார் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இந்த இடத்துல உணர வேண்டும். எப்படிப்பட்ட பெருமான் அப்படின்னா, உமையொரு பாகராக இருக்கக்கூடிய பெருமான். அருள் செய்வதற்காக திருவருளோடு வந்தால்தானே அருள். அதனால தான் திருவருளோடு இருக்கின்றார் பெருமான். அப்படிப்பட்ட பெருமான் தான் அழகான ஆடைகள் கட்டி அதற்கு மேல் அது விழுந்துராம இருக்கிறதுக்கு பாம்பை வச்சு இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரா இடுப்புல. இப்படிப்பட்ட பெருமான் தான் எங்களுக்கு திருவிடை மருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய கழுத்து கண்டம் என்று சொல்லப்படுவது திருநீல கண்டமாக இருக்கின்றது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவ மலத்தை உட்கொண்டு பெருமான் வந்து உன்னுடைய ஆணவம் என்னிடம்தான் இருக்கின்றது, என்கிட்ட சரணாகதி அடைய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு நினைவு கொடுத்து கொண்டே இருக்கும் விதமாக அழகான திருநீலகண்டனாக இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை இந்த 4வது பாடலில் வைத்து அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர் இருக்கும் இடம் திருவிடை மருதூர் என்று மிக அழகாக நமக்கு கருவூர் தேவர் பாடி அருள் செய்வதை பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 5வது பாடல். திருச்சிற்றம்பலம். பந்தமும் பிரிவும் தேரி பொருட்பனுவல் பாடி வழி சென்றேறி சிந்தையும் தானும் கலந்ததோர் கலவி தேரீனும் தெரிவுரவண்ணம் எந்தையும் தாயும் யானும் என்றிங்கன் எண்ணில் பல்லூழிகளுடனாய் வந்தணுகாது நுணுகியுள் கலந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் அற்புதமான, அதாவது முழுக்க சைவ சித்தாந்த கருத்துக்கள் செறிவாக இருக்கக்கூடிய ஒரு பாடல். இந்த ஒரு பாடலை எடுத்து நம்ம ஒரு மாதத்திற்கு சிந்திக்கலாம். அத்தனை கருத்துக்கள் இதில் இருக்கு. சரி, இதில் பாருங்க, நமக்கு வந்து இந்த பந்தம் என்று சொல்லப்படுகின்ற உலக வாழ்க்கை கொடுத்திருக்கின்றார் பெருமான். அந்த பந்தத்தை ஏன் கொடுத்தார், இதில் இருந்து நம்ம எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டும், இது எல்லாத்தையும் ஒரு அழகான பாடல்கள் மூலம், பனுவல்கள் மூலமாக நமக்கு, அதாவது சைவ சித்தாந்திர சாத்திர நூல்களும் சரி, நமக்கு தோத்திரங்களும் சரி, இந்த குறிப்பை தானே நமக்கு சொல்லுது எப்படி இந்த பிரச்சனைகள்ல இருந்து நாம வெளியில வரலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மறுபிறவி தான். அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு இந்த பனுவல்கள் சொல்லி அருள் செய்கின்றது. அந்த பனுவல்களாக இருந்து நமக்கு அறிவு புகட்டி கொண்டிருக்கின்றார் பெருமான். இதை நாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்மளை பிடிச்சி தண்ணிக்கு உள்ள முக்கி நம்ம மூச்சு திணற நம்மளை வந்து ஒரு கட்டு போட்டு, அதாவது ஒரு கல்லில் வந்து நம்மளை கட்டி வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்குள்ளே நமக்கு மூச்சு திணறுது தெரியுது. இதுலேருந்து வெளியில் வந்தாதான் நமக்கு நிம்மதியாக மூச்சு விட முடியும் அப்படிங்கிறது. இப்போ அந்த மூச்சு திணறல் தான் பந்தம் என்று சொல்லப்படுவது. இது எதனால் கிடைச்சது நமக்கு அப்படின்னா, நம்ம செய்த வினையின் காரணமாக, நம்ம ஆணவத்தின் காரணமாக. அப்போ அதிலிருந்து வெளியில் வருவதற்காக பெருமான் என்ன செய்கிறாரு, உன் கட்டை நீதான்ப்பா அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஆயுதங்களாக நமக்கு கொடுப்பது தான் தனுகரண புவன போகம். இந்த ஆயுதங்கள் வைத்து நாம் என்ன செய்யணும்னா, மெதுவாக இந்த கட்டில் இருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அதனால்தான் பந்தமும் பிரிவும் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்கின்றார். திருவாசக குறிப்பு நமக்கு ஞாபகம் வரும், பந்தமும் பிரிவும் ஆயினானே என்று சொல்லி. பந்தமும் பிரிவும் இதை நமக்கு தெரிவிக்கக்கூடிய பனுவல்களாக, பனுவல்கள் அப்படின்னாலே திருப்பதிகங்கள் என்பது நமக்கு தெரியும். பனுவல்களாக, ஏன்னா திருப்பதிகங்கள் படிக்கிறதோட முக்கியமான பலனே முக்தி என்பது நமக்கு தெரியும். திருமுறைகள் நம்மளுடைய வினை கழிவு. அப்ப திருமுறைகளாக பெருமானே இருக்கின்றார். ஏன் அப்படின்னா, இந்த அறிவு கொடுப்பதற்காக, உயிருக்கு அறிவு கொடுப்பதற்காக. எப்போலேருந்து கொடுக்குறாரு அப்படின்னா, இன்னைக்கு நேற்றுக்கு இல்லைங்க, பல்லூழி காலம், எத்தனையோ ஊழி காலங்கள் முடிந்திருக்கு. இதை இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக ஐஸ் ஏஜ் அப்படிங்கிறதன் மூலமாக பார்க்கின்றோம். முற்றொழிப்பு நடந்து, சம்ஹாரம் நடந்து, மீண்டும் புனர்வுற்பவம் வரும்போதும் பெருமான் நம்ம கூட தான் இருக்கிறார். அப்படி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எப்படிப்பா சொல்கிறாரு அப்படின்னா, அந்தந்த உயிர்களுக்கு எப்படி சொன்னால் புரியுமோ அப்படி சொல்கிறாராம். சிலருக்கு தாயாக சொல்ல வேண்டி இருக்குது, சிலருக்கு தந்தையாக வந்து சொல்ல வேண்டி இருக்குது, சிலர் தான் தோன்றித்தனமாக இருப்போம் இல்லையா, அவர்களுக்கு தான் தோன்றியாக உள் இருந்து பெருமான் உணர்த்துகின்றார். அப்போ ஒன்றாய் உடனாய் வேறாய் உள்ளுக்குள்ளாலேயே இருந்து சொல்லக்கூடிய பெருமான்
தனியாக வேற எங்கேயோ இல்லைப்பா, நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது இந்த உயிர் வந்து கேவல நிலையில் இருந்து சகல நிலைக்கு வருது இல்லையா, அந்த நேரத்தில் இருந்தே பெருமான் எங்களை வழி நடத்துகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் தான் இந்த திருத்தலத்தில், திருவிடை மருதூர் என்ற இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு மிக அழகான குறிப்பாக சொல்லி அருள் செய்கின்றார் கருவூர் தேவர். அற்புதமான ஒரு பாடல். இந்த பாடல்ல நாம தியானிக்க வேண்டிய ஒரு பாடலும் கூட என்று சொல்லி மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 6வது பாடல். திருச்சிற்றம்பலம். எரி தரு கரி காட்டிடு பிண நிணமுண்டு ஏப்பமிட்டிலங்கியில் தழல்வாய் துருகழல் நெடும் பேய் கணம் எழுந்தாடும் தூங்கிருள் நடுநல் யாமத்தே அருள் புரி முறுவல் முகில் நில எரிப்ப அந்தி போன்றோளிர் திருமேனி வாரியற ஆட ஆடும் எம் பெருமான் மாறுவேடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் நமக்கு காரைக்கால் அம்மையாரோடைய கொங்கை திரங்கி என்ற ஒரு பதிகம் இருக்கு இல்லையா, அந்த பதிகத்தை மிக அழகாக நினைவில் கொண்டு வரும் ஒரு பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இதில் பாருங்க, பெருமான் வந்து எங்கே இருக்கின்றார் அப்படின்னா, அவர் வந்து சுடுகாட்டில் இருக்கிறாரு. சுடுகாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வருணிக்கின்றார்கள் இங்கே. என்ன குறிப்பு? சுடுகாடு என்பது என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியும். பிணங்கள் இருக்கும், அதில் வந்து எரிக்கிறதுக்காக அங்கே போட்டிருப்பாங்க. அந்த பிணங்கள் வந்து எப்படி இருக்கான்? கொழுப்பு நிறைந்து போய் இருக்கான். அந்த கொழுப்புகளை சாப்பிடுவதற்காக அங்கே இருக்கக்கூடிய பேய்கள் அந்த பிணங்களை தேடி வந்து அந்த கொழுப்பை சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு பிணமாக தேடி அலைகின்றது அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இடத்தில்தான் பெருமான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றார். அவர்தான் திருவிடை மருதூர் என்ற திருத்தலத்தில் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு. என்னன்னா, யோசிச்சு பாருங்க, எதையெல்லாம், அதாவது தேவையற்றதை இந்த உடல் வளர்ப்பதற்காக, உயிர் அல்லாமல் உடலை மட்டும் வளர்ப்பதற்காக எங்கேயெல்லாம் நாம் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோமோ அது எல்லாமே கொழுப்பு தானே. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பணம் வேணும்னு சொல்லிட்டு எவ்வளவு அயோக்கியத்தனம் நம்ம நாட்டில், நம்ம உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியும். ஒரு சிலருடைய அந்த அவர்களுடைய சுயநலத்திற்காக இயற்கை மாசு செய்வதில் இருந்து, மற்ற உயிர்களுக்கு துரோகம் செய்வதில் இருந்து, மனித குலத்திற்கே நாசம் செய்வதாகவும், கோயில்களுக்கு நாசம் செய்வதாகவும் எத்தனையோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இல்லையா. இதை எல்லாமே நாம இப்போ இந்த சுடுகாடு, பேய், கொழுப்பு என்பதோடு பொருத்தி பார்க்க வேண்டும். உலகியல்ல என்னெல்லாம் மற்றவர்கள் இருக்கு அப்படின்னு நமக்கு சான்றோர்கள் சொல்லி சென்றார்களோ அது எல்லாம் இல்லை என்று சொல்பவர்கள் எல்லாம் பேய்கள் என்று நமக்கு திருக்குறள்ல திருவள்ளுவ தேவநாயனார் மிக அழகாக சொல்லுவார். உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும் என்ற ஒரு குறிப்பு. அதே மாதிரி நம்ம நம்பி ஆரூரர் சொல்லுவார், பேயாய் திரிந்தெய்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். என்னன்னா, பெருமானை மட்டுமே வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் இல்லாதவர்கள் எல்லாம் பேய்கள் போல இருப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். அப்ப நாம இன்னைக்கு என்ன செய்கின்றோம் அப்படின்னா, நாமளும் பிணங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றோம். என்ன கொழுப்பு அப்படின்னா, பணம் அல்லது இந்த உடலுக்கு தேவையான எதை தேடி அலைந்தாலும் அதுதான். பணம் மட்டும் கிடையாது, இந்த உடலை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும்னு எதையெல்லாம் தேடி தகாத வழியில நாம சென்று கொண்டு இருக்கின்றோமோ அது அனைத்துமே கொழுப்பு. தேடி செல்பவர்கள் அனைவரும் பேய்கள் என்ற ஒரு குறிப்பு. இதுக்கு நடுவில் தானே பெருமான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? சுடுகாடுனா எங்கேயோ ஒரு இடத்துல இல்லையே, பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கின்றாரு. ஆனா பேய்கள் எங்க இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு. சிலது உருவத்தோட, இப்படிப்பட்ட உருவத்தோட இருக்கு, சிலது உருவம் இல்லாமல் இருக்கின்றது. அப்படிங்கிற ஒரு குறிப்பை தான் நாம இந்த பாடல்ல வைத்து பார்க்க வேண்டும். என்ன குறிப்புன்னா, தேவையற்ற விஷயங்களை தேடி அலைந்து இதில் பேய்கள் திரிவது போல நாம் திரியாமல், இதுக்கு முன்னால சொன்ன பாடல்ல இந்த பந்தத்தில் இருந்து நம்மை வெளியில் கொண்டு வருவதற்கான சைவ சித்தாந்த சாத்திர நூல்களும் திருமுறைகளும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வழியில் நாம் செல்ல வேண்டும். அந்த வழி அல்லாது வேற எந்த வழியில் சென்றாலும் நமக்கு உலகியல் இன்பங்கள் வேணும்னா கிடைக்கலாம், ஆனா அது நம்மை முக்தி பெற்றுக்கு அழைத்து செல்லாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுதான் 6வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். 7வது பாடல். திருச்சிற்றம்பலம்.
எழிலையாள் செய்கை பசுங்கலன் வீசும்பின் இன்துளி பட நனைந்தோருகி ஆழலையாள் பூருவம் புனலோடுங்கிடந்தங்கு ஆதனின் மாதரார் கலவி தோழிலையாள் நெஞ்சம் இடர்பட வண்ணம் தூங்கிருள் நடுநல் யாமத்து ஓர் மழலையாள் சிலம்ப வந்தகம் புகுந்தோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். இன்றைய பாடல் யோக நிலைக்கு உரித்தான ஒரு பாடலாகவும் பார்க்க முடிகின்றது. அதாவது மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. பானை செய்யும் போது ரொம்ப அழகழகான பானைகள்லாம் செய்வாங்க. அதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சோன்னு வைங்களேன், லேசாக ஒரு மழை துளி பட்டா போதும் அந்த பானைகள் அனைத்துமே போயிடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அதோடைய காலம். ஏன் அப்படின்னா அது இன்னும் பக்குவம் அடையவில்லை. அப்போது பக்குவம் அடையாதவர்கள் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன சலசலப்பு, ஒரு சின்ன சஞ்சலம் வந்ததுன்னா அவர்களுக்கு உரைப்பு என்பது எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடும். நம்மளில் எத்தனை பேர் பார்க்குறோம், ஒரு வேகத்தில் நானும் கண்டமணி கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட்டுறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, கண்டமணி கட்டினீன்னா உனக்கு கல்யாணமே நடக்காது, இதுக்குள்ளால எதுக்கு கண்டமணியை கட்டியிருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், நமக்கு அப்போது தான் அந்த மண் பானை நினைவுக்கு வரணும். இவர்கள் மழைத்துளியாக இருக்கின்றார்கள் என்பது நமக்கு நினைவுக்கு வரணும். வரலை அப்படின்னா, ஐயோ அப்படியா, கண்டமணி கட்டினதுனால தான் எனக்கு கல்யாணம் இல்லையா அப்படின்னு அதை எடுத்து கழட்டி வச்சிருவோம். அப்போ இன்னும் அந்த பக்குவம் வரவில்லை அப்படிங்கிறது தான் பொருள். என் பெருமான் எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை கொடுப்பார் அப்படின்னு உரைப்போடு நின்றால் அப்போ அந்த மண்பானை அங்கே உருகலை இல்லையா. அப்படி ஒரு உரைப்புத்தன்மை தான் உயிருக்கு வேண்டும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. இந்த உலகியல்ல எங்களை வசியப்படுத்தக்கூடிய, மயக்கம் தரக்கூடிய, இந்த பாதையில் இருந்து எங்களை வேறு பாதையில் அழைத்து செல்லக்கூடிய எத்தனையோ விடயங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றது. இன்றளவும் நாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதில் நமக்கு அதிகமான ஈர்ப்பு இருக்கோ அதுவே நமக்கு பெருமான் கண்ணில் காமிச்சு நம்மளுடைய உரைப்புத்தன்மையை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டு இருப்பார். இதில் என்ன நாம் செய்யணும் அப்படின்னா, புதுசாக செய்து வச்ச மண்பானையாக இல்லாமல் சுட்ட மண்பானையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா அப்போதுதான் அது அந்த தண்ணீரையே பிடித்து வைக்கிற அளவுக்கு அந்த மண்பானை இருக்கு இல்லையா. நாமும் அப்படி இருக்க வேண்டும். இந்த விண்ணப்பத்தை நாம் பெருமானிடம் வைக்க வேண்டும். இதுதான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு உள்ள உலகியல்ல ஒரு 100 வருடம் 1000 வருடங்களுக்கு முன்னால் இல்லாத சில பல பொழுதுபோக்குகள் நமக்கு இன்னைக்கு நிறைய இருக்குது. யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை நம்ம இந்த பாதையிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய நிறைய மின்மினி பூச்சிகள் நம்மை சுற்றி நிறையவே இருக்குது. மின்மினி பூச்சிகள் தான் அவைகள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்படி தான் இருக்குது. முழுக்க நம்மளை இந்த உலகியலில் அழுந்தக்கூடிய விஷயங்கள். இதில் இருந்து நாம் வெளியில் வரணும்னா 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்த உரைப்புத்தன்மையை விட இன்று பல மடங்கு நமக்கு உரைப்புத்தன்மை இருந்தால்தான் இதில் இருந்து வெளியில் வர முடியும். அதனால தான் இவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு தெரியும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிறவங்கெல்லாம் இப்படி கஷ்டப்படுவாங்கன்னு. அதனால தான் பெருமானுடைய திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைங்கன்னே சொல்லிட்டாரு. சாமி, நீ தான் எங்களை இதிலேருந்து வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா நாங்கள் நினச்சாலாம் முடியாது. என் மனசில் உள்ளே புகுந்து எனக்கு நல்வழியை காட்டு என்று பெருமானின் திருவடிகளுக்கே விண்ணப்பத்தை வைத்து யோக நெறியாக சொல்கின்றார் பாருங்க. யாழ் இசையோடு என் மனதில் நீ நிற்க வேண்டும் அப்படின்னு. ஏன்னா யோக நிலையில் கேட்கக்கூடிய ஒரு நாதமாக 10 நாதங்கள் சொல்லுவாங்க இல்லையா, திருமந்திரத்தில் வர்றது. அதில் யாழ் என்பது ஒரு விதமான நாதம் தான். அது யோக நெறியில் மனதிற்குள் கேட்கக்கூடியது. அது கேட்கும் விதமாக என்னோடு நில். என்னன்னா யோகம் என்று சொல்லியாச்சுன்னா ஒரு நிலைப்படுவது. அப்போ நான் வேற எங்கேயும் என் மனசு போகாமல், சிந்தனை போகாமல் உன்னுடைய திருவடியிலேயே நான் இருக்கிறதுக்கு உன்னுடைய அருள் வேண்டும் என்ற பெருமானின் திருவடிகளுக்கே விண்ணப்பம் வைக்கின்றார் இந்த 7வது பாடலில். நாமும் இந்த பாடலை விண்ணப்பமாக தினமும் பெருமானிடம் வைத்தா நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் 7வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். வையவாம் பெற்றம் ஏருடையார் மாதவர் காதல் வைத்தென்னை வெய்யவாம் செந்தி பட்ட இட்டிகை போல் விழுமியோன் முன்பின் என்கோ
நொய்யவாரென்ன வந்துள் வீற்றிருந்த 100 கோடி மையவாம் கண்டத்து அண்டவான் அவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். அதாவது இதை நாம் இதுக்கு முந்தின பாடலோட ஒப்பிட்டு தான் நாம் இதை பார்க்கணும். ஏன்னா இதை தனியாக நாம் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, ஒரு பானையை ஒரு குயவன் செய்து அதை படுத்தாத ஒரு நிலையில் ஒரு சிறிய மழை துளி போதும், நீர் போதும் அந்த பானையை இல்லாமல் ஆக்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பை சொல்லிட்டு இன்றைய பாடல் அதன் தொடர்ச்சியாக நமக்கு மிக அழகாக இந்த பாடலை எடுத்து சொல்லுகின்றார் கருவூர் தேவர். அதாவது எங்கள் சிவபெருமான் யார் அப்படின்னா, எருதை வாகனமாக கொண்டவர். ஆனால் அவர் எருதில் தான் வராருன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. பையனை இன்றைக்கி சொல்லுவோம் இல்லையா, அவர் என்ன வண்டியில் அங்கே வந்தார் அப்படின்னா BMW வந்தார், ஆடி காரில் வந்தார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி கெத்து தான். மாட்டு வண்டியில் வந்தாருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்கும். ஆனால் எங்கள் சிவபெருமான் மாடை தான் வாகனமாக வைத்து வருகின்றார். அதனால அவர் ரொம்ப சாதாரணப்பட்டவர்னு நினைச்சிடாதீங்க. இந்த உலகம் எத்தனை கோடி அண்டங்கள்னு நாம் சொன்னாலும் அத்தனைக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நாம் அதாவது தேவர்கள் அப்படின்னோ இல்லை மிக உயர்ந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான் அவர் என்ன தெரியுமா பண்ணாரு? என் மனசில் ஜம்முன்னு உட்காந்துட்டாரு. சரி, மனசில் உட்காரணும்னா அங்கே இடம் இருக்கணும் இல்லையா? நாம தான் ஏற்கனவே பார்த்தா மாதிரி ஒரு குயவன் பானையை செய்துட்டு அதை பக்குவப்படுத்தலை அப்படின்னா பெருமான் அங்கே வந்தாக்க அங்கே தாங்க முடியுமா அந்த இடம் அப்படின்றதுனால பெருமான் என்ன பண்ணாரா, இந்த கருவூர் தேவர் சொல்கிறாரு, என்னை அடியார்களுக்கு நடுவில் அமர்த்தினார் பெருமான். அடியார்கள் நடுவில் இருக்கும்போது என்ன ஆகும்னா பக்குவ நிலை வரும். ஏன் அப்படின்னா அடியார்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிவத்தை தவிர வேற எதை பற்றியுமே பேச மாட்டாங்க. அடியார்கள் அடியார் இலக்கணத்தின்படி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களோடு நாம் சேர்ந்து இருந்தால் அந்த மண்ணால் ஆன பானையாக இல்லாமல் பக்குவப்பட்ட மண்ணாக மாறுவோம் அப்படிங்கிறது திண்ணம். இதை கருவூர் தேவர் அவருடைய வாக்குனாலேயே சொல்கின்றார். என்ன பண்ணாராம் பெருமான், நானும் மண்ணு மாதிரி தான் இருந்தேன், ஆனால் சாமி என்ன தெரியுமா செய்தாரு, என்னை அடியார்கள் நடுவில் இருத்தினார். அடியார்களுக்கு நடுவுள் என்னை இருத்தின உடனே அந்த பக்குவத்தையும் எனக்கு கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணாரு, அந்த இடம் இப்போ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குதா, அங்கே உட்காந்துக்கிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8வது பாடலை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். என்னன்னா, நாமளும் அடியார் நடுவுள் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெருமானிடம் விண்ணப்பமாக கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த 8வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அற்புதமான 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். கலங்கலம் பொய்கை பூனல் தெளிவிடத்து கலந்த மண்ணீடை கிடந்தாங்கு நலங்கலந்தாடியேன் சிந்தையுள் புகுந்த நம்பனி வம்பனினுடைய புலங்கலந்தவனி என்று நின்றுருகி புலம்புவாராவம் புகாரருவி மாலங்கலங்கண்ணில் கண்மணியதையான் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான ஒரு பாடல். அதாவது இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த பொறி புலன்கள் தான். கண்ணு ஒரு பக்கம் இழுக்குது, மூக்கு ஒரு பக்கம் இழுக்குது, காது ஒரு பக்கம் இழுக்குது, நம்மளுடைய வாய் ஒரு பக்கம் இழுக்கு, நம்மளுடைய தோல் ஒரு பக்கம் இழுக்குது. ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை நிலையா நிற்க வைக்குதா இந்த பொறி புலன்கள்னு பார்த்தா இல்லையே. இப்போ அதனால கலக்கம் உற்றுதான் நாம் இருக்கிறோம். ஒன்றும் கிடையாது. ஒரு வேலையை நினச்சிக்கிட்டு வாசல் வரைக்கும் போகிறோன்னு வச்சுக்குவோமே, அந்த வேலையை மறந்துட்டு 1008 வேலையில் நடுவில் அங்கே இங்கேன்னு அலக்கழிகிறோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய கலக்கம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு மனம் ஒரு நிலைப்படவில்லை, அதனால் இங்கே அங்கன்னு தாவிக்கிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, இந்த தெளிவு நமக்கு இந்த குழப்பத்திலேருந்து தெளிவு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உலகியலோட ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு பாருங்க. ஒரு பெரிய குளமே இருக்குது. அந்த குளம் கலங்கி இருந்தாலும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்களாம்,
தீற்றாங்கொட்டைன்னு ஒன்று இருந்துதான். அதை போட்டு அந்த நீரை வந்து அவங்க அந்த கலக்கத்தை வந்து தெளிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், ஆர்ஓன்னு சொல்கிறோம் இல்லையா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்கிறதும் அதே தான். கலங்கலான தண்ணியை வந்து அந்த உப்பு சத்து இருக்கிற தண்ணியை வந்து சுத்தம் செய்வதற்காக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஸ்படிக கல்லை வாங்கிட்டு வந்து அதில் போட்டு அந்த தண்ணியை வந்து கலங்களை வந்து சரி பண்ணுவாங்க. இப்படி அந்த தேற்றாங்கொட்டையாக எப்படி ஒரு பெரிய பொய்கையவே சரி செய்ய முடியுதோ, அந்த மாதிரி என் மனசில் இருக்கிற இந்த கலக்கத்தை எல்லாம் சரி செய்வதற்கான தேற்றாங்கொட்டை யாரு தெரியுமா? எங்கள் சிவபெருமான். அவர் என்ன பண்ணாராம், அடியேனோடைய சிந்தை உள் புகுந்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாமி என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அதுதான். என்னைக்கு வந்தார் என்னைக்கு போனாருன்னெலாம் நாம் சொல்ல முடியாது. அவர் என்றைக்குமே நம்ம மனசுக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, பெருமான் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை என்பது நமக்கு சைவ சித்தாந்தம் கூறுகின்ற கருத்து. அது மட்டும் இல்லை, ஒன்றாய் ஊடனாய் வேறாய் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனால் என்ன, நாம் கலங்கி இருக்கிறதுனால அந்த கலக்கத்தில் அவர் இருக்கிறதை உணராமல் இருக்கின்றோம். பெருமான் என்ன பண்ணுகின்றார், சிந்தையில் அந்த கலக்கத்தை நீக்குகின்றார். எப்படிப்பட்ட பெருமான் தெரியுமா? அடியார்களுடைய கண்ணின் மணியாக இருக்கக்கூடியவர். அப்போ நான் வந்து இன்னும் அடியார் ஆகலை அப்படின்னா, கண்ணின் மணியாக இல்லை, சிந்தையுள் புகுந்து என் மனக்கலக்கத்தை சரி செய்து கொண்டு இருக்கின்றார். அது முடிஞ்சாதான் கண்ணு வழியாக பார்க்க முடியும். அதனால்தான் கண்டு கண்டு உள்ளம் குளிர்ந்தது என்ற குறிப்பை நாம் யோசிக்கணும் இந்த இடத்துல. கண்டு எங்கே காணணும்? கண் முதல்ல காண முடியுமான்னா முடியாது. மனம் கண்டால்தான் கண் காண முடியும். நாம் கண் இன்றைக்கே பார்ப்போமே, அப்படியே எங்கேயாவது பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் மனசு வேறு எங்கேயாவது பறந்துட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், பார்க்குற எதை பார்க்குறோங்கிறது நம்ம மனசில் பதியாது. கண்ணு ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கோம், ஆனால் மனம் ஒன்றி பார்த்தால்தான் கண் பார்க்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து மனசில் பதியும். அப்போ இந்த பாடலில் சொல்கிற மாதிரி பெருமான் என்ன செய்கிறாரு, நம்ம கண்ணுக்குள்ளே தான் இருக்கிறாரு, ஆனால் நம்மளுடைய கவனம் அங்கே இல்லாததுனால முதல்ல சிந்தையுள் புகுந்து அந்த சிந்தையை சரி செய்து அப்புறம் நம்ம கண்ணில் இருக்கிறத காட்டுவார். ஆனால் அடியார்களுக்கு ஏற்கனவே காட்டிட்டார். ஏன்னா அவர்கள் மனம் ஒருநிலைப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால அவர்களுடைய கண்களுக்கு, அவர்கள் கண்ணின் மணியாக இருக்கக்கூடியவன் என் கண்ணிலையும் மணியாகத்தான் இருக்கிறாரு. ஆனால் என் கலக்கத்தின் காரணமாக நான் உணராமல் இருப்பதனால என் சிந்தையை சரி செய்யும் தேற்றாங்கொட்டையாக பணி செய்து கொண்டிருக்கின்றார் பெருமான். அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான குறிப்பாக பார்க்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருக்கடை காப்பு என்று சொல்லப்படுகின்ற நிறைவு பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். ஒருங்கீருங்கண்ணின் எண்ணின் புன்மாக்கள் உறங்கீருள் நடு நல் யாமத்து ஓர் கருங்கண்ணின்றி மைக்கும் செழுஞ்சூடர் விளக்கங்கு கலந்தென கலந்துணர் கருவூர் தருங்கரும்பனைய தீந்தமிழ் மாலை தடம்பொழில் மருதையாழ் ஊதிப்ப வருங்கருங்கண்டத்து அண்டவானவர்கோன் மறுவிடம் திருவிடை மருதே. திருச்சிற்றம்பலம். அற்புதமான பாடல். இது வந்து திருக்கடை காப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அதாவது மேற்சொன்ன 9 பாடல்களோடு இந்த 10வது பாடலையும் சேர்த்து பாடுபவர்களுக்கு பெருமான் என்ன செய்கின்றாரா, ஒரு செழுமையான சுடராக அவர்களுக்கு யோக நெறியை தந்து அருள் செய்கின்றான். மற்றவர்களுக்கு அப்படின்னா அவங்கெல்லாம் என்னப்பா, ஆடு மாடுங்க மாதிரி விலங்குகள் போல ராத்திரியில் நல்லா தூங்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு குறிப்பு. என்னென்னா, இரவு நேரத்தில் விழித்திருக்க வேண்டும், அதாவது உறங்காமல் உறங்க வேண்டும் என்று நமக்கு அருளாளர்கள் சொல்கின்ற அந்த குறிப்பை இங்கே சொல்கின்றார். உறங்காமல் உறங்க வேண்டும். நாம் தூங்கக்கூடாது, ஆனால் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பொறி புலன்கள் வந்து உறங்க வேண்டும். அப்படின்னா என்ன, தசகாரியங்களில் நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஒவ்வொரு நிலைப்பாடுக்கு வர்றது. இதில் வந்து சிவயோகம் சிவபோகம் இந்த நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலைப்பாடாக பார்க்கின்றோம். அதாவது
தூங்காமல் சொப்பனம் என்ற நிலைக்கு போக முடியுமா அப்படின்னா போக முடியும் என்பது நமக்கு பார்க்க இன்று சைவ சித்தாந்தம் சொல்கின்ற உண்மை. அப்போ அந்த நிலைப்பாட்டுக்கு நாம் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா விழித்திருக்க வேண்டும். எப்படி விழித்திருக்க வேண்டும் அப்படின்னா சும்மா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு கடலையை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறதானா அப்படி கிடையாது. பெருமானை நினைத்து கொண்டு ஜபம் செய்து கொண்டு பெருமானின் நினைவாக நாம் தியானத்தில் இருக்கும்போது பெருமான் என்ன செய்கின்றார்? சுடராக வருகின்றார். எப்படிப்பட்டவர்களுக்கு நான் இந்த பதிகத்தை தினமும் படித்து வருபவர்களுக்கு. ஏன் அப்படின்னா யோக நிலையையும் ஞான நிலையையும் கைகூட வைக்கக்கூடிய அற்புதமான பாடல்கள் இவை என்பதைத்தான் நமக்கு மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, மருதையாழ் உதிப்ப இந்த தீன் தமிழ் மாலையை நாம் பாட வேண்டும். பாடினால் இரவு முழுவதும் தியானத்தில் இருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை இங்கே திரு இடைமருதூர் என்ற திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமான் இந்த பதிகத்தை பாடுபவர்களுக்கும் கொடுப்பார் அப்படின்னு மிக அழகாக சொல்லி அருள் செய்கின்றார். ஆக திருமுறைகளை பாடுவதனால் என்ன கிடைக்கும் என்று யாராவது கேட்டா எல்லாமே கிடைக்கும், என்ன வேண்டுமோ கிடைக்கும் என்று நாம தைரியமா சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு அதை சொன்னது கருவூர் தேவர். மீண்டும் அடுத்த பதிகத்தோடு விரைவில் பெருமானின் கருணை கூட்ட விரைவில் உங்களோடு சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.